ஒரு வேவ் ஒன்று கொடுங்க. டேய், நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன்டா. சாம் வேலை செய்கிற கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை பார்த்துட்டா சொல்லியிருக்கான். வீசாக தான் வெயிட்டிங்கு. கிடச்சா கிளம்பிடுவேன். வீட்டில் இருக்கிறதே நீங்கள் 3 பேர் தான். ஒழுங்காக இங்கேயே இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத ஃபாரினா சார்? முடிவு பண்ணிட்டேன்டா, கிளம்புறது பெட்ரு. சரி வா. வீட்டில் அப்பா கொடுக்குற ப்ரெஷர் தாங்கலடா, அதான் ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலேஜ் முடித்த உடனே அப்போது இதே மாதிரி தான் பெங்களூர் போகிறேன், ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன். என்னாச்சு? அதான்டா அந்த உரக்கடை பிரச்சனை. உள்ளூர்லேயும் வேலை தேடினேன், கிடைக்கல. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு 1.5 வருஷமாக அவள் பின்னாலேயே சுற்றினேன். அவள் தான் பிரேக்கப் பண்ணிட்டாளே. அப்போ தானே அப்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, லெக் ஃப்ராக்சர். அதில் 6 மாதம் போச்சு. உன்னோட அரியர்ஸே இப்போ தானே கிளியர் பண்ணேன். அதெல்லாம் தெரியாது மச்சான், நான் கண்டிப்பாக நான் ஃபாரின் போயே ஆகணும்டா. இல்லைப்பா, எனக்கு ஃபாரின் போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. இங்கே உங்க கூட வேலை பார்த்துட்டு இங்கே இருந்துக்கிறப்பா நான். அப்பா திட்டோட பரவாயில்ல மச்சான், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீக்கெண்டில் வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறானுங்க. டேய் ஜெகனே, உனக்கு ஒரு போஸ்டன் வந்திருக்கு, ராமன் எடுத்து வச்சிருக்காரு, போய் வாங்கிக்க. சரிண்ணே. யார் மச்சி? ஏன்டா கட் பண்ணுற? ஏதாவது எமர்ஜென்சி இருக்க போகுது. என்ன தவிர மற்ற எல்லாருமே ஜாலியாக இருக்கானுங்கடா. என்ன பிச்சை போட்டு வரியா? நான் கூட அப்பப்போ அந்த கிழவனுக்கு தர்மம்லாம் பண்ணுவேன். ஹலோ அம்மா, லோன் தானே கட்டணும், என்கிட்ட காசு இருக்கு, நான் கட்டிடுறேன். ஏண்டா காலையிலேருந்து நடையாக நடந்துட்டுருக்கோம். அந்த பிச்சைக்காரனுக்கு போட்ட 2 ரூபாய் மிச்சம் பண்ணியிருந்தீங்கன்னா பஸ் ஏறி போஸ்ட் ஆஃபீஸே போயிருக்கலாம்டா. 2 ரூபா அந்த பஸ் டிக்கெட்டை 10 ரூபான்னு ஏற்றிட்டானுங்க. இது பணக்காரங்க கூட ஒத்து வரும். பாம்பு மக்கள் என்ன பண்ணுவானுங்க? அரசாங்கம் யாருக்கு வேலை பார்க்குறது? வரக்கடா எங்களாடா தேடுறது? எதோ எமர்ஜென்சியா? அப்போ அவனை உடனே கூப்பிட்டு வர சொன்னார். ஏன்டா? அதெல்லாம் தெரியாது, அப்பா சொன்னார், நான் வந்தேன், அவ்வளோதான். வந்த வண்டியில் ஏறு மச்சான், வண்டியில் ஏறா. டேய், போஸ்ட் ஆஃபீஸ் வண்டியை விட்றா. ஏய், அங்கே எதுக்குடா போனோம்? போடா சொல்கிறேன். பெட்ரோல் ரேட் வேறு ஏறிட்டே போகுதுடா, காசு வேறு கம்மியாக இருக்குடா. நல்ல அரசாங்கம்டா. மச்சான் இங்கே பார், வீசா கிடச்சிருச்சு. முதல் வேலையை ஊர் விட்டு கிளம்புறடா. ஹலோ. டேய், தாத்தா தவறிட்டார், எங்கடா போன காலில் இருந்து? டேய், வரக்கடை ஓனரே, ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற வழியே தவறிட்டாரா?